வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது பிகினராக இருக்கட்டும் இல்லை இன்டர்மீடியட் ட்ரேடராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு மார்க்கெட் எப்படி டிராவல் பண்ணுது, ட்ரெண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, எந்த இடத்துல பை செய்யணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், எந்த லெவல்ல பிரேக் அவுட் ரியல் ஃபேக், இதெல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எண்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டவ் தியரி பத்தி தான். சோ டவ் தியரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் பிஹேவியரை புரிய வைக்கிற ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் தியரி தான் நம்ம டவ் தியரி அப்படின்னு சொல்றோம். இது எல்லா டெக்னிக்கல் அனலைஸுக்கும் ஒரு மதர் மாதிரி. ஸோ சார்லஸ் டவ் சொன்னது ஒரு சிம்பிள் பிலாசபி தான். அதாவது மார்க்கெட் டிஸ்கவுண்ட் எவ்ரிதிங், அதாவது பிரைஸ் மூவ் இன் ட்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட் கண்டினியூ அன்டில் ஸ்ட்ராங் ரிவர்சல். அதாவது ஒரு ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆகிற வரைக்கும் அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போது இந்த பிரின்சிபல் ஒன்னா புரிஞ்சுக்க போறோம், ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க போறோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்போ டவ் தியரியில 6 முக்கியமான ஒரு அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் முழுமையா டெக்னிக்கல் வேர்ல்டை உருவாக்க ஒரு அடிப்படையா அமைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் டிஸ்கவுண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மார்க்கெட் பிரைஸ்ல ஆல்ரெடி நியூஸ், சென்டிமெண்ட், இன்ஃப்ளேஷன், ஏர்னிங், இன்ட்ரெஸ்ட் ரேட், பொலிட்டிக்கல் நிலை இது எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ ட்ரேடர் ஃபர்ஸ்ட் நீங்க பிரைஸை முழுமையா பாருங்க. மற்ற அனலைஸை விட பிரைஸை அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு முழுமையான உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ உதாரணமா எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா, குட் ரிசல்ட் பட் ஸ்டாக் ஃபால் ஆகிட்டே இருக்கும், பேட் நியூஸ் பட் ஸ்டாக் அப்சைட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அந்த நியூஸ்ல வர விஷயங்கள்லாம் முன்னாடியே இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ரியல் டைம்ல வரும்போது அது எந்த எஃபெக்ட்டுக்கும் பிரைஸுக்கு பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஆஸ் 3 ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டவ் தியரியில பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான ட்ரெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஜர் ட்ரெண்ட், அதாவது சில மாதங்கள்ல இருந்து சில வருடங்கள் வரை இது கண்டினியூஷன் ஆகும். அதாவது லாங் டர்ம் அப் ட்ரெண்டாவும் இருக்கலாம், இல்ல டவுன் ட்ரெண்டாவும் இருக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ட்ரெண்ட், அதாவது இது இன்டர்மீடியட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் வரை இது கண்டினியூஷன் ஆகலாம். ஓகேங்களா? இது ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஃபுல் பேக் ஆகிறதுக்கான ஒரு வழிவகுக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மைனர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெய்லி பிளக்சுவேஷன், மார்க்கெட் இன்ட்ராடே பேசிஸ்ல அப் அண்ட் டவுன் ஆகுது. அதாவது ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்றது, பிகினர்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் மைனர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அப் ட்ரெண்ட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா லோவர் ஹை அண்ட் லோவர் லோ, இந்த பேஸ் பண்ணி தான் ட்ரெண்ட் கிரியேட் ஆகும். சைட்வேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல், ஹை அண்ட் லோஸ் ஈக்குவலாவே இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் 3. ஸோ ஈச் ட்ரெண்ட் ஹேஸ் 3 பேசஸ். இப்போ நம்ம ட்ரெண்ட் பார்த்துட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் 3 பேஸ், ஒவ்வொரு ட்ரெண்டும் 3 பேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அக்குமுலேஷன், இதெல்லாம் தான் பிக் பிளேயர்ஸ் சைலண்டா பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், அதாவது ட்ரெண்ட் விசிபிள் ஆன பிறகு பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பிக் பிளேயர்ஸ் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பொசிஷன் கட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு போரிங்கா இருக்கும், அதாவது பாக்குறதுக்கு சைட்வேஸ் மாதிரி தெரியும், பட் சைலண்டா அவங்களுடைய பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல 3 பேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது பாத்தீங்கன்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், பேனிக் செல்லிங், அதாவது அவங்க பொசிஷன் கட் பண்ண பிறகு கொஞ்சம் சேல் ஆனவனே பேனிக்ல செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாட்டம்ல இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாம இன்விசிபிளா பை அண்ட் சேல் பண்றாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணா நம்மளும் அவங்களுடைய புட் பிரிண்டை யூஸ் பண்ணி நம்மளும் ப்ராப்பரா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி, பேங்க் நிப்டி, ஐடி, மிட் கேப், இதெல்லாம் யூஸ்வலா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல எல்லா இன்ஸ்டிடியூஷன், எஃப்ஐஐ, டிஐ எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதாவது ஒரு இண்டெக்ஸ் மட்டும் பிரேக் அவுட் கொடுத்தா அது ரியல் பிரேக் அவுட் கிடையாது. ஓகேங்களா? அதாவது இப்ப நிப்டி அப் சைட்ல போகுது, பேங்க் நிப்டி டவுன் சைட்ல போகுது அப்படின்னா இதை நம்ம மேஜர் ட்ரெண்ட்ல கவுண்ட் பண்ணி எந்த சைடும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ நிப்டி, பேங்க் நிப்டி ரெண்டுமே அப் சைடோ இல்ல டவுன் சைடோ ஃபர்தரா மூவ் பண்ற பட்சத்துல நம்ம மேஜர் ட்ரெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம இன்ட்ராடே பேசிஸ்ல இல்ல ஸ்விங் ட்ரேட் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் அன்டில் கிளியர் ரிவர்சல், அதாவது கிளியர் ரிவர்சல் வர வரைக்கும் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டவ் தியரியில. அதாவது எப்படி பாத்தீங்க அப்படின்னா
ட்ரெண்ட் லைன் பிரேக், அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு இருக்கும். லோவர் ஹை லோவர் லோ, அதாவது லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷன் வந்து அப் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. அதே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ, இது டவுன் ட்ரெண்ட்ல ரிவர்ஸ்க்கான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் ரிவர்சல் ஜோன், அதாவது நீங்க ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பார்க்கலாம். அதாவது மீன் பிரேக் அவுட் ஆன பிறகு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் ஐவிக்கு விட்டுட்டு ஒரு ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ இது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களுடைய பொசிஷன் கட் பண்ணுவாங்க, இல்லை ஆவரேஜ் பண்ணிட்டு அங்கே ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்க வந்து ரிஜெக்ஷன் கேண்டல் மூலியமா அவங்க வந்து டவுனோ இல்லை அப் ட்ரெண்ட்லயோ மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நம்ம கிளியரா அந்த ரிஜெக்ஷன் கேண்டலை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இதை டவுட் ஏரியெல்லாம் வந்தாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹையர் லோ இதில் வந்து பை பண்ணலாம். பிரேக் அவுட் பிளஸ் வால்யூம் இதில் பை பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் டு சப்ளை, ஐ மீன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஹையர் வால்யூம்ல மறுபடியும் வந்து 50% மேல, ஐ மீன் 50% கீழே வரக்கூடாது. அந்த ஒரு கேண்டல்ல 50% மேலே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போற பட்சத்தில் நம்ம வந்து ஃபர்தரா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், இல்லை ஆல்ரெடி மிஸ் பண்ணவங்க மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸை இந்த டவு தெரியுமா எப்படி வந்து பிளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப் ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோல வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் புட் பண்ணலாம். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைல வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை புட் பண்ணலாம். இப்போ வந்து டார்கெட் எப்படி செட் பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நீங்க பிபனாச்சி படிச்சிருந்தா பிபனாச்சி யூஸ் பண்ணி நீங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டு அது மூலமா உங்களுடைய டார்கெட்டை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பையிங் இன் டவுன் ட்ரெண்ட், செல்லிங் இன் அப் ட்ரெண்ட், இதை பண்ணக்கூடாது. ஸோ என்டர் பிரேக் அவுட் வித்வுட் வால்யூம், பிரேக் அவுட் அதாவது வித்வுட் வால்யூமே இல்லாம பிரேக் அவுட் ஆகுது அந்த டைம்ல வந்து நீங்க என்ட்ரி பண்ணக்கூடாது. இந்த டைம் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் உங்களுக்கு வந்து ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஃபுல்லா ஃபாலோ ஆயிடுவாங்க. இல்ல கீழே பக்கமும் அதே போல ஃபேக் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கிரியேட் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் கேண்டல் மூலமா மறுபடியும் அவங்க வந்து பை பண்ணி அப் சைட்ல மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து நிறைய இன்ட்ராடே பேசிஸ்ல பண்றவங்க நிறைய ட்ராப்ல மாட்டுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வர வீடியோஸ்ல வந்து இன்ஸ்டிடியூஷன் எப்படி பிளே பண்ணுது, எப்படி ட்ராப் பண்ணுது பீப்புள்ஸ் ரீட்டைல்ஸ், ஏன் ஆல்வேஸ் அவங்க வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.